முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் பெண்களே. கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் தாம் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் கூறி தன்னை மகளிரின் பாதுகாவலராக முன்னிறுத்தியே அவர் வாக்குகளை பெற்றார். தமது தேர்தல் வாக்குறுதியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்று அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அவர் ஆட்சியேற்று பல பெண்கள் மீதான வன்முறைகள் நிகழ்ந்த பிறகே சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்டது. கோவையில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே கொதிப்படைய செய்தது. அது மட்டுமின்றி அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பாலியல் குற்றங்களும் கொலைகளும் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தன. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன. ஆனால் தற்போதைய நிலைமை முற்றிலும் கைமீறி போயுள்ளது. விஜய் தனது திரைப்படம் ஒன்றில் சொல்வார், குற்றங்கள் நடக்காது, ஏனென்றால் இனி நாங்கள் தான் அதை செய்வோம் என்று கூறுவதைப் போலத்தான் தற்போதைய சூழல் உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளே பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டு வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வன்முறைகள் மட்டுமின்றி ஆட்சிக்கு வந்தவுடன் தாங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என கூறி அதிகாரிகளை மிரட்டுவது, மாமூல் கேட்பது என பல்வேறு அத்துமீறல்களிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 2-3 நாட்களிலேயே தாவேகா நிர்வாகிகள் அடுத்தடுத்து பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முதல் சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. சென்னை ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த கணவரை இழந்த பெண் ஒருவருக்கு ஆலந்தூர் வடக்கு பகுதி தாவேகா செயலாளர் வேம்புலி என்பவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இது குறித்து அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் பரங்கிமலை காவல்துறையினர் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இரண்டாவது சம்பவம் இன்னும் கொடூரமானது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஸ்ரீ வைகுண்டம் பகுதி நிர்வாகிகளான பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் பெயரை பயன்படுத்தி வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண் ஒருவரை காரில் கடத்தி சென்றுள்ளனர். அவருக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து மிக கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை தொடர்பு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணனும் காவல்துறையில் புகார் அளிக்கக்கூடாது என மிரட்டியதாக அப்பெண் ஊடகங்கள் வாயிலாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளான இவ்வழக்கில் இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவங்களை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆளும் அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறுகையில், திமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்போதைய ஆட்சியிலும் குறையவில்லை. இது போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் இன்றைய முதலமைச்சரின் ரசிகையான பெண் ஒருவர் ஆளுங்கட்சி நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான முதல் வழக்கே ஆளுங்கட்சி வழக்கா? அதுவும் ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேடுகட்டத்தனமான செயலுக்கு சமரசம் பேசுவதை இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? உங்களை திரையில் ரசித்து வளர்ந்த பெண்ணுக்கு உங்கள் ஆட்சியில் உங்கள் கட்சியினரால் நடைபெற்றுள்ள இந்த கொடுமைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளதை உணர்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் சிங்கிள் டேக்கில் பேசிய வசனங்களை எல்லாம் உங்கள் கட்சியினரை பார்த்து பேசுங்கள் முதல்வரே என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில், தன் கட்சியை சேர்ந்த தாவேகா ஆட்கள் பாலியல் வன்கொடுமை செய்தால் பாதிக்கப்பட்ட பெண் மீதே நடவடிக்கை எடுக்கிறார். ரீல்ஸ் எடுத்து பதிவு செய்யத்தான் சிங்கப்பெண் பிரிவை முதல்வர் உருவாக்கினாரா? தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் கொதிப்படை வைத்துள்ளது ஸ்ரீ வைகுண்டத்தில் முதல்வர் விஜயின் ரசிகை ஒருவருக்கு நடந்துள்ள இந்த அநீதி என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். இவர்களின் பேச்சுக்கு தாவேகா தரப்பு பதில் கூறியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக கொடூர சம்பவம் குறித்து உதயநிதி பேச தயாரா? அதே போல பொள்ளாச்சி படு பயங்கர சம்பவத்தில் பச்சோந்தி போல நிறம் மாறி நீதியை குழி தோண்டி புதைத்த தீர்ந்து போன சக்தியை போலவா நமது அரசு இயங்குகின்றது? இல்லவே இல்லை. இது மக்கள் விரும்பும் முதல்வரான நம் வெற்றி தலைவரின் அரசு. இது மாடன் மனுநீதி சோழன் அரசு என்று சொல்கிற வேளையில் செயலிலும் இருப்பார்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு முன்பாக தனது சொந்த கட்சிக்குள் நடக்கும் குற்றங்களையும் அத்துமீறல்களையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன. இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முதலமைச்சரின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அரசியல் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.